நம்மளால கை வைக்க முடியல சில விஷயங்கள்ல. ஏன் நடக்குதுன்னே நமக்கு என்ன செய்ய மாட்டேங்குது, தெரிய மாட்டேங்குது. இங்கே சொல்றாரு ஹிடன் ஃபால்ஸ்ன்னு சொல்றாரு. ஹிடன் ஃபால்ஸ்ன்னு என்ன அர்த்தம் சொன்னோம்னா, ஆங்கில மொழிபெயர்ப்பு ரொம்ப உதவியா இருக்கிறது. அன்கான்ஷியஸ் ஃபால்ஸ்ன்னு இருக்கிறது. அன்கான்ஷியஸ் ஃபால்ஸ்ன்னு சொன்னோம்னா மறுபடியும் கொஞ்சம் ஆழமாக யோசிப்பது நல்லது. சில விஷயங்களை நாம் யோசித்து செய்ய வேண்டியதாக இருக்கிறது. சில விஷயங்கள் எல்லாம் யோசிக்காமலேயே தானாக ரிஃப்ளெக்ஸில் நம்மளால் என்ன செய்ய முடியும், சில விஷயங்களெல்லாம் செய்ய முடியும். அந்த பிரமாணத்தை எங்கே கொண்டு வந்து தாவீது சொல்லுகிறார் என்று கேட்டால், சில பிரச்சனைகள் எல்லாம் நான் யோசித்து செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது, அது என்னுடைய பழக்கமாகவே என்ன செய்கிறது, மாறுகிறது. ஒரு விதமாக எளிமையாக அவர் நிதானிக்கிறார். ஒரு பொய் சொல்லணும்னு நினச்சி சொல்லணுமா அப்படின்னு யோசித்தாலே நீங்கள் நல்லவங்கன்னு சொல்கிறார். நான் சொல்ல விளையம் கொள்ள முடிகிறதா? பொய் சொல்லணும்னு யோசித்தாலே எந்த அர்த்தத்துலன்னு கேட்டோம்னா, சிலருக்கு யோசிக்கணும்னு இப்போ புரிஞ்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். சிலருக்கு யோசிக்கணும்னு என்ன கிடையாது, அவசியமே கிடையாது. அது அவங்களுடைய செகண்ட் நேச்சர்னு சொல்லுவாங்க இல்லையா. பிசாஸ் நமக்கு செகண்ட் நேச்சராக இருக்கிறது, அவனுக்கு ஃபஸ்ட் நேச்சராக இருக்கிறது. அவன் பொய்யனும் பொய்க்கெல்லாம் பிதாவன். அவன் பேசும் பொழுது தன் சொந்தத்திலிருந்து, ஸ்வதேசி ப்ராடக்ட்டு. நான் சொல்கிறது புரிகிறதா? இதெல்லாம் இம்போர்ட் பண்ணுறது இல்லை, அவனே உற்பத்தி செய்யக்கூடியவர்.